ஜாழ்ப்பாணம் என்றாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது நல்லூர் கோயில் தான். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்போ நல்லூர் கோயிலில் திருவிழா தொடங்கிட்டுது. ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த முறை திருவிழா தொடங்கினதுக்கு நான் இப்போ தான் முதல் தரம் கோயிலுக்கு போகிறேன். போகிற வழியிலேயே சுண்டல் கடை, கச்சான் கடை எல்லாமே இருந்தது. சரி, முதல்ல போய் சாமியை கும்பிடுவோம், அதுக்கு பிறகு கடைகளை பார்க்க வருவோம் என்று சொல்லி போயிட்டேன். என்னதான் சாதாரண நாட்களில் வளமையாக நாங்கள் இந்த கோயிலை கடந்து போயிருந்தாலும் திருவிழா நேரத்தில் கோயிலை சுற்றியுமே உண்மையாகவே நல்ல ஒரு வைபாக இருக்கும். நிறைய இடங்களில் தண்ணீர் பந்தல், அன்னதான மடங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் எல்லா பகுதியில் இருந்துமே நிறைய மக்கள் முருகனை பார்க்கறதுக்காக வந்திருந்தினம். சரி என்று நானுமே கோயிலை பார்ப்போம்னு போனேன். நான் போன நேரத்துக்கு கணக்கா சாமியும் வாசல் அடிக்க வந்துட்டார். முருகன் வள்ளி தெய்வானியோட வாகனத்தில் ஏறி வர அந்த அழகான காட்சியையும் பார்த்து ரசித்து கொண்டு கொஞ்ச நேரம் கோயில் அடியில் இருந்து கும்பிட்டுட்டு நான் கடைகளை சுற்றி பார்ப்போம்னு வெளிக்கிட்டேன். கோயில் வாசல்லையே முன்னுக்கு இருந்த கடையில் நல்ல வடிவடிவான சாரி எல்லாமே பொம்மைக்கு கட்டி இருந்தது. சரி என்றுட்டு முன் வீதியால் நடந்து போய் கொண்டிருக்கல தான் நான் எதிர்ச்சியாக இந்த கடையை பார்த்தேன். உள்ளூர் பெண் சுய தொழிலாளர்களை ஊக்குவிக்கிற முகமாக தான் இந்த கடையை அமைச்சிருக்கணுமா. இந்த கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே ஜாழ்ப்பாணத்தை சுற்றியுமே இருக்கிற பெண் தலைமைத்துவ குடும்பங்களால் தயாரிக்கப்பட்டது. நிறைய பாரம்பரியமான பொருட்களை இந்த கடையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிரட்டையில் செய்யப்பட்ட கரண்டிகள், கோப்பைகள், தட்டுவடை, எள்ளுருண்டை, எள்ளுப்பாகு, பெனாட்டுன்னு சொல்லி அடுக்கி கொண்டே போகலாம். இந்த கடையில் என்ன மிகவும் கவர்ந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடியப்ப உரல் தான். இந்த இடியப்ப உரல் ஒரிஜினலான பூவரச மரத்தால் செய்யப்பட்டதாம். எல்லா பொருட்களோட விலையுமே சரியான ரீசனபிளாக தான் இருந்தது. நீங்களும் நல்லூர் திருவிழாவுக்கு வந்தீங்களா இந்த கடையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்களா கூட அது இந்த பெண் சுய தொழிலாளர்களுக்கு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போக அடுத்ததாக என் கண்ணுக்கு தென்பட்டது இந்த கடை. இந்த கடையில் நிறைய வடிவடிவான சிற்பங்கள், சிலைகள் எல்லாமே இருந்தது. சரியென்று அங்கே இருந்த சிற்பங்களையும் பார்த்து ரசித்து கொண்டு நான் அப்படியே பின் வீதிக்கு போனான். பின் வீதியில் ஒன்றில் ரெண்டில் நிறைய கடைகள் இருந்தது. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான் கடை, பெண்களுக்கு ஜிமிக்கி கடை ஒன்று சொல்லி நிறைய கடைகள் இருந்தது. இப்படியான பொருட்கள் எல்லாமே இப்போ வீடுகளில் பாவிக்கிறது சரியாக குறைஞ்சு கொண்டு வந்துட்டுது. இப்படியான கடைகளில் தான் இந்த பொருட்களையே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த புட்டுக்குழல் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க. கோயிலுக்கு போனாலே வீட்டுக்காரருக்கு கச்சான் வாங்கி கொண்டு போகணுன்றது ஒரு ட்ரெடிஷனாகவே மாறிட்டுது. சரியென்று நானும் கச்சானையும் வாங்கிட்டு வெளிக்கிட்டேன். இன்னும் ஒரு அழகான இடத்துல உங்களை சந்திக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. பாய்.